ஆசிவாசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பன்னிங்ஸ்னு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். செடியிலிருந்து வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்க்ரூ முதற்கொண்டு இங்கே கிடைக்குங்க. ஆஸ்திரேலியாவில் இந்த ஷாப் ரொம்ப ஃபேமஸான ஷாப். இன்றைக்கி நான் வந்திருக்கிறது இந்த செடியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நிறைய சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம ஊரில் விதைப்பந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இங்கே பால்ஸாக இருக்குது. இது அப்படியே நம்ம நிலத்தில் தூக்கி போட்டோம்னா வளர்ந்துடும். நம்ம ஊரில் விதை பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இங்கே பாருங்கள், 26 பல்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம போய்கிட்டே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பூ வெரைட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்தாப்புல அப்பப்போ என்னென்ன பூச்செடியெலாம் போட்டு வளர்க்க முடியுமோ அதெல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒவ்வொருத்தவங்க வீடு பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதெல்லாம் பூ வெரைட்டி இப்போ ரீசெண்டாக இங்கே வந்திருக்கு. இந்த செடியோட விலை $95. இங்கே செடியோட விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் நிறையா வெரைட்டியாக இங்கே செடியெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம ஆர்ச்சிட்ஸ் போகலாம். வாங்க ஆர்ச்சிட்ஸ் போய் பார்க்கலாம். ஆர்ச்சிட்ஸ்லாம் நம்ம ஊரில் நிறைய விலை வச்சு வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா ஆர்ச்சிட்ஸ், நல்லா ஒயிட் ஆர்ச்சிட்ஸ். நம்ம ஊரில் 2 டைப்லையுமே கிடைக்கும். ஒயிட்டும் கிடைக்கும், லைட் அந்த பர்பிள் கலரில் இருக்கிறதும் கிடைக்கும். இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். இதோட விலையும் சொல்கிறேன் எவ்வளோன்னு. இருக்கு பார்த்தீங்களா. இந்த குட்டி தொட்டி இருக்கு இல்லையா, இதோட விலை $25. இதோட விலை $25. இந்த பெருச செடியோட விலை $35. அழகாக இருக்குல்ல. அப்புறம் நம்ம ஊரில் இந்த தேங்காய் நார்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த தேங்காய் நார்லேயே தொட்டி மாதிரி செய்கிறதெல்லாம், ஹேங்கிங் பிளான்ஸ் மாதிரி $39. இதெல்லாம் இன்டோர் பிளான்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. இங்கே நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். மாடிப்படிக்கிட்ட இல்லைனா சாமி ரூம் கிட்ட அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இன்டோர் பிளான்ட் $35. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே உண்மையான பூவுங்க. இது எல்லாமே சீக்கிரம் காயவும் காயாது. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இந்த செடி நம்ம நிறையவே பார்த்துருப்போம். மணி பிளான்ட் சும்மா உடச்சி வச்சாலே வந்துடும். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா $40. இந்த பிளான்ட்டில், இந்த தொட்டியில் இருக்கிறது, இந்த தொட்டியில் இருக்கிற மணி பிளான்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா $40. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இலை ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு இது பீகாக் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சின்ன செடியே போட்டிருக்காங்க பாருங்கள், கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க. இது $30 போட்டிருக்காங்க இந்த சின்ன தொட்டியே. இங்கே நிறைய தாவரங்கள் நீங்கள் பார்க்கலாங்க. வெரைட்டியாக நிறையா பார்க்கலாம். விலை அதிகமாக இருக்கும், ஆனால் வெரைட்டியாக பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இந்த நாட்டுக்கு இந்த விலை ஓகே தான். நம்ம ஊர்லேருந்து பார்க்குறப்போ இந்த செடி போய் இவ்வளோ அதிகமாக அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விலைவாசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஓகே தான். அப்படி இருந்தாலும் சில செடிகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், கேக்டஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடியோட விலை இது கிளியரன்ஸில் போட்டிருக்காங்கங்க. $20 போட்டிருக்காங்க. கேக்டஸ் வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இங்கே சில சமயத்தில் நமக்கு கிளியரன்ஸ்லேயும் எடுத்துகிட்டு போகலாங்க. இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா $65 இது போட்டிருக்காங்க பாருங்கள். $65. கிளியரன்ஸ்க்காக $30 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய செடி நீங்கள் கிளியரன்ஸில் பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெரைட்டியாக நிறைய தொட்டி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இன்டோருக்கு யூஸ் பண்ணுற தொட்டி. அதனால் ரொம்ப வெரைட்டியாக உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். இங்கே செடி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். இதெல்லாம் பிளாஸ்டிக்கு, நமக்கு சிமெண்ட்லேயும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த தொட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெயிட்லெஸ் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா $11. அழகாக இருக்கும். இது பன்னிங்ஸ்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருங்க. ரொம்ப பெரிய ஷாப்பு. இதை நம்ம கவர் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். ஒரு எபிசோடில் நம்மளால் கவர் பண்ணவே முடியாது. ரொம்ப பெருசு, நிறையா இருக்கும். நம்ம இன்னும்
கார்டன் செக்ஷனுக்குன்னு போகல. கார்டனுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நிறையா செடியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அங்கேயுமே நம்ம இப்போ போவோம். ஒரு குயிக்காக ஒரு ரவுண்ட் போயிடுவோம். திரும்ப ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தனித்தனியாக வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, இந்த செடி இதுவுமே இண்டோர் பிளான்ட்டு தாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதோட விலை வந்து $25. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சிமெண்ட் தொட்டி, ஒயிட் சிமெண்ட்டில் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா $18 போட்டிருக்காங்க. இது எல்லாமே இண்டோருக்கு வச்சுருக்காது. இது தூக்குறப்பயே நமக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள். அது தூக்கி பார்த்தோம், ரொம்ப ஒன்றுமே இல்லை, தக்க மாதிரி இருந்துச்சு. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. இப்போ நம்ம கார்டன் செக்ஷன் போகலாம். பார்த்தீங்களா, இதான் நம்ம கார்டன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டி, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் நிறைய செடி வச்சுருப்பாங்க. பூச்செடிகள்லாம் ரொம்ப அழகழகாக இருக்கும். காய், பழம், என்னென்ன மாதிரி செடி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இங்கே கிடைக்கும். தொட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ சீசனுக்கு வந்திருக்கிற பூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சீசனுக்கு இந்த பூச்செடிலாம் இங்கே நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. $19 போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸுங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். அடுத்து உங்களுக்கு நான் கிளியரன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. நிறைய டைமில் வந்து கிளியரன்ஸ் போட்டிருப்பாங்க. கிளியரன்ஸில் காட்டுறவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து $2 போட்டிருக்காங்க கிளியரன்ஸில். அடுத்து இங்கே பாருங்கள், பெரிய பெரிய தொட்டிலாம் பார்த்தீங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய தொட்டிலெல்லாம் செடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நம்ம சர்வசாதாரணமாக இங்கே பார்க்கலாம். இந்த ஊரில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தொட்டி வந்து $209 போட்டிருக்காங்க. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா $10,000 ஆகுது. ஆனால் இங்கே எல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க இந்த மாதிரிலாம். அடுத்து இங்கே அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் தொட்டி. அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சீசனுக்கு இன்னொரு ஃப்ளவர்ஸும் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். பொறுமையாக அப்படியே நான் நடந்து போகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் இங்கே வந்தேன்னா எப்போவுமே இங்கே கார்டன் செக்ஷனுக்கு தான் வருவேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த சீசனுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் பார்த்து வச்சுப்பேன். இங்கே பாருங்கள், இந்த சாமந்தி பூச்செடிலாம் பாருங்கள், $13 இது. ரொம்ப அழகாக இருக்குது, வெரைட்டியாக இருக்குது நிறையா. இது அப்படியே புஷ்ஷியாக நல்லா வளருங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த செடி பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ளவர் ஷோக்குள்ளே போன மாதிரி இருக்கும் இங்கே எப்போ வந்தாலுமே. ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மலர்கள்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நம்ம உடச்சி வச்சாலே வந்துடும். கிளை உடச்சி வச்சாலே வர டைப் தான் இந்த செடி. ஆனால் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனாலே இங்கே வந்து வாங்கிட்டு தான் போகணும். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இதே டைப்பில் ஒரு செடி கிடச்சிது. அது நான் உடச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா வந்துடுச்சு அந்த செடி. அந்த செடி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே $35 நான் பார்த்தேன். அந்த செடி சும்மா உடச்சி வச்சாலே வந்துடும். இங்கே பாருங்கள். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை வந்து இதெல்லாம் $13. இதெல்லாம் சீசனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போயிடும். ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நிறைய பேர் இங்கே வாங்கி வைப்பாங்க. நம்ம ஊர் சாமந்தி செடி பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான கலர்ஸ் பாருங்கள். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து $10. இந்த தொட்டியில் இருக்கிறதுலாம் வந்து $10. அடுத்த வெரைட்டி பாருங்கள், அதே மாதிரி செடி தான், அதே பூ தான். ஆனால் கொஞ்சம் தொட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்து செடி வந்து சின்ன செடியாக இருக்கும். அதனால் அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா $12. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதை பாருங்கள், இது எல்லாமே chrysanthemum வெரைட்டி சேர்ந்தது தான். நம்ம ஊரில் வந்து சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய மரபணு மாற்றம் பண்ணி சின்னதாகவும் பெருசாகவும் நிறைய வச்சுருப்பாங்க செடி. இப்போ இங்கே இந்த செடி பாருங்கள், இதுவும் ஒரு chrysanthemum வகை தான். ஆனால் பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த செடி எல்லாமே வந்து $10.
நான் நேற்று இங்கே வந்திருந்தேன். நேற்று வந்து கிளியரன்ஸில் ஒரு செடி எடுத்துகிட்டு போனேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாமே நம்ம தரையில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ புஷியாக வருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $8 இந்த செடியோட விலை. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ பாருங்க. இந்த பூ வந்து இங்கேயே விதையாகவும் விற்கிது. $4 மல்டிபிள் கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரே செடி தான் இருக்குது, நமக்கு மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. $4. நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். திரும்ப இன்னொரு வாட்டி பன்னிங்ஸில் இதே மாதிரி நம்ம என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போ நிறையா செடியெல்லாம் உங்களுக்கு கட்டுறேன். நம்ம ஊர் இஞ்சி செடியெல்லாம் பார்த்தேங்க. இங்கே பார்த்தீங்களா, இஞ்சி செடி கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குது. ஹைட்டு பாருங்கள், இவ்வளோ தான் இஞ்சி செடி. இதோட விலை வந்து $15. இஞ்சி வந்து இங்கே முளைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. கரெக்டாக நமக்கு அந்த சீசன் பார்த்து தான் நம்ம போடணும். இதுவாக இருக்குது பாருங்கள் இஞ்சி தொட்டியில். நான் முறையாக இங்கே வந்து இஞ்சி பார்க்குறேன். $15. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பூச்செடியும் இருக்கும். இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி அந்த டைப் சேர்ந்தது இது, கொடி வெரைட்டி. அப்புறம் நமக்கு ப்ளூபெரிஸ் இருக்குது பாருங்கள், ப்ளூபெரி செடி வந்து $15. இதோ இருக்குது ப்ளூபெரி செடி. நம்ம வீட்டில் ஏற்கனவே திராட்சை செடி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். கொஞ்சம் பெருசாக இருந்தாலே அந்த செடி வந்து $20 சொல்லுவாங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் திராட்சை செடி எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் திராட்சை செடி. இந்த திராட்சை செடியோட விலையே $16. அது வந்து பச்சை திராட்சை. இங்கே வெரைட்டி இன்னொரு திராட்சை கூட வச்சுருக்காங்க பாருங்கள், அப்படியே வர உங்களுக்கு தெரியும். இந்த திராட்சை வந்து $16. மல்பெரி செடி இது வந்து $14 போட்டிருக்காங்க. நான் போன வாட்டி மல்பெரி சீசனுக்கு மல்பெரி சாப்பிட்டு சும்மா தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வீட்டில் இப்போ செடி வந்திருக்கு. வெளியில் நம்ம வாங்கினோன்னா $14 $15 கொடுத்து வாங்கணும். நம்ம கொட்டையை எடுத்து நம்ம போட்டு வச்சோன்னா செடி வளர்ந்துருச்சுன்னா அது நமக்கு லாபம்தான். இப்போ இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி வெரைட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. இப்போ இதுலேயே 2 டைப் இருக்குங்க. இப்போ இதில் வந்து நமக்கு காய் எதுவும் இல்லை. காய் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தனி ரேட்டே விற்பாங்க. இப்போ இது காய் இல்லை, வெறும் செடி மட்டும்தான் இருக்குது. இதோட விலையை வந்து பார்த்திங்கன்னா $32. இந்த மாதிரி நமக்கு சின்ன செடியாக இருந்தால் ஒரு ரேட்டு, பெருசாக இருந்தால் ஒரு ரேட்டு, அதுலேயே வந்து காய் இருந்ததுன்னா ஒரு ரேட்டு, இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்குங்க. திரும்ப நம்ம கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.